அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் பாஜ்ரா ரோட்டியும் மஷ்ரூம் பொரியலும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான காம்பினேஷனும் கூட. ஸோ நம்ம மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி மண் இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் பட்டன் மஷ்ரூமும் போடலாம், இல்லை இன்னொரு வெரைட்டி கிடைக்கும்ல அந்த மஷ்ரூமையும் போட்டுக்கலாம். ஸோ நான் நாட்டுக்காளான் தான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நறுக்கி போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. ஒரு 4-5 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும், அதை ஆட் பண்ணிக்கோங்க நறுக்கி. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் வதங்கி இருக்குது, ஆனால் உங்களுக்கு தக்காளி வதங்கலை இன்னும். ஆனால் 2 நிமிஷம் நம்ம கிண்டின உடனே நம்ம மஷ்ரூமை போட்டுடலாம் உடனே. ஏன்னா மஷ்ரூம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது தண்ணி விட்டு வேகும். ஸோ நல்லா வெந்து தண்ணி சுண்டி வந்ததும் நம்ம புதினா மல்லித்தலை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை வெறும் மல்லித்தலைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மேலே. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு டம்ளர் நம்ம அளவு எடுத்துட்டோன்னா அதே டம்ளரில் மாவும் அதே டம்ளரில் தண்ணியும் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் தான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் கொதி வந்ததும் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ கூட விட்டுட்டு இந்த மாவை நீங்கள் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதி வந்ததும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்போ நம்ம கரண்டி போட்டு கிண்ட வேணாம். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டுட்டு நல்லா சூடு ஆறியட்டும். சூடு ஆறினோடனே நீங்கள் அழகாக உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக உருண்டை வரும். உருண்டை வந்ததும் இந்த மாதிரி நான் சப்பாத்தி ப்ரெஷரில் போட்டு நான் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் தேய்ச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கல் சூடானதும் இப்போது நம்ம இதை போடுறோம் இல்லையா, மாவை போட்டுட்டு 2 சைடும் நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி எண்ணெய் தடவாதீங்க, தண்ணி தடவிடுங்க. தண்ணியோட சொதன்னு ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் எடுத்து மேலே கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு துணியில் தொட்டு அங்கங்கே டேப் பண்ணி எடுங்க. அவ்வளோதான். 2 சைடும் உங்களுக்கு நல்லா அழகாக உப்பி வரும். அவ்வளோதான். நமக்கு சப்பாத்தியும் ரெடி ஆகிடும். அதாவது பாஜ்ரா ரோட்டி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஜோவரில் செய்யலாம், ராகியில் செய்யலாம். ஸோ எதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாஃப்டாக இருக்கும். இது கூட நீங்கள் மஷ்ரூம் பொரியலை வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பர் டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, பாய்.